Dear 12th standard applied math students, parametric form தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Differentiate x cube by 1 minus x cube with respect to x cubeன்னு சொல்லியிருக்காங்க. Differentiate with respect to xன்னு சொல்லல, x cubeன்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் கீனாக கவனிக்க வேண்டியது நீங்கள். ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு பாருங்க. ஸோ இனிஷியலாக கொடுத்துருக்க கொஸ்டின் yன்னு எடுத்துக்கலாம். x cube by 1 minus x cube with respect to x cubeன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, let us take that as z. z வந்து எக்ஸ் கியூப்னு எழுதலாம். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். என்ன கண்டுபிடிக்கணும்னா இது y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ y கொடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம், நம்ம dy பை dxன்னு எழுதுவோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அகெயின் y கொடுத்துருக்காங்க, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப் தான் நம்ம zன்னு எடுத்திருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்ஷியேட் y வித் ரெஸ்பெக்ட் டு z பண்ண போகிறோம். ஸோ dy பை dz தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு சின்ன ரீகலெக்ட் பண்ணிடலாம். dy by dx னா என்ன பண்ணீங்க, dy by dt divided by dx by dt கண்டுபிடிச்சிங்க. இதே கான்செப்ட் தான் இங்க என்ன இப்போ கண்டுபிடிக்கணும், dy by dx. ஏன்னா dy in terms of xல இருக்கு. dy by dx dz பார்க்குறேன். dz கவனிச்சேன்னா dz is in terms of x. ரெண்டு பேருமே x டேர்ம்ஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணினாலே போதும். ஸோ dy by dx கண்டுபிடிக்கணும், dz by dx கண்டுபிடிக்கணும். Our aim is to find dy by dx. dy by dx கண்டுபிடிக்கணும்னா கொஸ்டினை நான் அப்சார்ப் பண்ணுறேன். அப்சார்ப் பண்ணும்போது இது u, இது v. u by v மெத்தடில் இருக்குது. dz by x வந்து ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அது கூட கண்டுபிடிச்சிடலாம். dz by dx is nothing but 3x square. அவ்வளோதான், அவ்வளோதான். இல்லை எந்த டவுட்டும் இல்லை. ஓகே. ஸோ u by v மெத்தட் நான் again சொல்லிடுறேன். u is your different colors யூஸ் பண்ணிக்கலாம். u is your x cube and v is your 1 minus x cube. So u dash என்ன இருக்கு, 3x square. v dash என்ன இருக்கு, minus 3x square. So differentiation of u by v is nothing but the v square. Denominatorல யார் இருக்காங்களோ அவங்கள ஸ்கொயர் பண்ணணும். ஸோ denominatorல யார் இருக்காங்களோ அவங்கள ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு vu dash minus uv dash. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணினாலே போதும். எஸ், ஜஸ்ட் அப்படியே பாருங்க, அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணினா v ஸ்கொயர். v ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் நாங்கள் ஸோ இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். v ஸ்கொயர் இஸ் 1 minus x cube the whole square. v is 1 minus x cube. u dash is nothing but 3x square minus u v dash. u is x cube, v dash is minus 3x square. So அப்படியே வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி. ஓகே, சால்வ் பண்ணலாமா? எஸ். ஸோ 3x square minus 3x power 5 minus into minus plus 3x power 5. This is your thing. Divided by 1 minus x cube the whole square. ஸோ அப்சார்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், x power 5 x power 5 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ யார் இருப்பா, 3x square divided by 1 minus x cube the whole square இருப்பாங்க. This is nothing but your dy by dx. dy by dx கண்டுபிடிச்சிட்டோம். What we want to find, dy by dz தான் கண்டுபிடிக்கணும். அவங்கள யாருன்னு எழுதிருக்கோம், dy by dx dz by dx. எஸ், அப்ளை பண்ணுங்க. dy by dz which is nothing but dy by dx divided by dz by dx. Values substitute பண்ணுங்க. Value substitute பண்ணா 3x square divided by 1 minus x cube the whole square divided by dz by dx square is nothing but 3x square. 3x square அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணி கேன்சல் பண்ணினாலும் ஓகே. ஸ்டெப்ஸ் அதிகமானாலும் பரவாயில்ல, பட் கான்செப்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ், 1 divided by 1 இருக்கும். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1 divided by 3x square.
3x square cancel ஆயிரும். So your final answer will be 1 divided by 1 minus x cube the whole square. This is your dy by dz, provided your x is not equal to 1. Okay. So hope it is clear for you. Doubts ஏதாவது இருந்தா comment பண்ணுங்க. Bye bye. Take care. We'll see you in the next video.